சமூகத்தில் ஒரு சில ஜெப குறிப்புகளை ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு அவர் சமூகத்தில் வைத்து நாம் தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம் கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு என்னவென்றால், ஆவியானவரே, நீர் எங்களுக்கு சிலுவையில் கொடுத்த இந்த அன்பை, நீர் எங்களுக்கு சிலுவையில் கொடுத்த இந்த ரட்சிப்பை, நீர் எங்களுக்கு சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் ஒரு நாளும் விட்டு விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. நாம் ஜெபிக்க போகிறது, நான் ஒரு நாளும் உமது அன்பை விட்டு விலகி போயிடக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நமக்கு நன்றாக தெரியும் பேதுரு எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருந்தான் என்று சொல்லி, எவ்வளவாய் இயேசு கிறிஸ்துவை நேசித்தான் என்று சொல்லி நமக்கு பேதுருவை குறித்து நன்றாக தெரியும். ஆனால் அந்த பேதுரு ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அவர் இயேசுவை மறுதலித்து அவரை யாரென்று தெரியாதென்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். நான் ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நம் இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே, எந்த ஒரு நிர்பந்தமான நிலை வந்தாலும், எந்த ஒரு நிர்பந்தமான நிலை வந்தாலும் நான் உம்மை சபிக்கவோ, நான் உம்மை மறுதலிக்கவோ, நான் உம்மை அறியேன் என்று சொல்லவோ எனக்கு ஒரு நாளும் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது நான் இன்னும் விசுவாசம் உள்ளவனாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாமா? ஏனென்றால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள், இயேசுவின் இரத்தத்துக்கு உடனாளிகளாய் இருந்தவர்கள், இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஒரு நிர்பந்தம் வரும்பொழுது எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் தங்களுக்கு வரக்கூடியதான ஆதாயத்துக்காக, தங்கள் பெற்றுக்கொள்ள நினைக்கிற ஆதாயத்துக்காக அவர்கள் இயேசுவை விட்டு விலகி வேறு காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் ஒரு காலம் ஆதாயத்துக்காக உமது அன்பை விட்டு விலகிடக்கூடாதுப்பா. நாங்கள் பயந்து உமது அன்பை விட்டு விலகிடக்கூடாதுப்பா. மற்றவர்கள் எங்களை பார்த்து ஆண்டே சொல்லுகிறதான இழிவான வார்த்தைகளுக்காக நாங்கள் உமது அன்பை விட்டு வழி விலகி போய்விடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. என்ன நடந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமாய் கருதத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுக்காக எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணத்தக்க ஆண்டவரே மனநிலைமை எனக்கு தாங்கப்பா. உமக்கு முன்பாக எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. உமது அன்பை நான் இன்னும் ஆழமாய் வேரூன்றி கொள்ள கர்த்தருக்கு உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த 2வது நாள் ஜெப நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிற ஒரே ஒரு காரியம், நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் உமது அன்பை விட்டு நாங்கள் விலகிடக்கூடாதுப்பா. எங்களுக்கு எவ்வளவு நிர்பந்தம் வந்தாலும், எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எங்களுக்கு எவ்வளவு ஆண்டவரை உபாய தந்திரங்களை சத்துரு எங்களுக்கு முன்பாக வைத்தாலும், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும், ஆண்டவர் எங்கள் குடும்பத்தார் எங்களுக்கு நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும், நான் உமது அன்பை விட்டு பிரிந்து போகாதபடி, ஒரு நாளும் ஒரு காலம் உமது அன்பை விட்டு நான் விலகி போகாதபடி, நான் உமது அன்பிலே அன்பு கூற எனக்கு உதவி செய்வீராக. உமது அன்பிலே அன்பு கூற எனக்கு உதவி செய்வீராக. நான் ஒரு நாளுமே சபிக்க கூடாது. நான் ஒரு நாளும் வேத வசனத்தை சபிக்க கூடாது. நான் ஒரு நாளும் ரட்சிப்பை இழக்கத்தக்க காரியத்தை செய்துவிடக்கூடாது. நான் ரட்சிப்பை இழந்து போகத்தக்க காரியத்தை ஒரு நாளும் செய்யக்கூடாது ஆண்டவரே. சிலுவையில் எனக்கு சிந்தின இரத்தத்தை நான் வீணடிக்க கூடாது. நான் வீணாக்கப்பட்டவனான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. நான் பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடாது. தேவன் என்னை சுதந்திரவாளியாக தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. தேவன் என்னை உமது புத்திரனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நான் ஆண்டவரே சுதந்திர தகப்பனுக்கு உண்மை உள்ள குமாரனாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க எப்படி பிதாவுக்கு உண்மை உள்ள குமாரனாய் வாழ்ந்தீரோ, அது போல நானும் இவ்வுலகத்தில் வாழ்கிற காலம் முழுவதும் உமக்கு உண்மை உள்ள குமாரனாக, உண்மை உள்ள குமாரத்தியாக நாங்கள் ஜீவனம் பண்ணி முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இதற்கு இடையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆண்டவர் இடையூறுகள் வந்தாலும் உமக்காக நிற்க, உமக்காக காலூன்றி நிற்க, உமக்காய் வேர் பற்றி நிற்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நான் இழந்து விடாதபடிக்கு, ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு, அழைப்பை இழந்து விடாதபடிக்கு, தேவன் கொடுத்த கிருபையை இழந்து விடாதபடிக்கு, தேவன் பாராட்டி எனக்கு தயவுள்ள வாழ்க்கை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எங்கள் யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக.
நாங்கள் செபிக்கிறோம். அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், வைராக்கியமா நிற்கத்தக்க பலன் எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஆண்டவரே சோர்ந்து போகிறவர்கள். எங்களை அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைக்கு எங்கள் வாழ்க்கை தள்ளப்படாதபடி எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்வீராகப்பா. எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் காத்துக்கொள்வீராக. அப்படிப்பட்ட நிலைமை வந்தால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியலை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், அப்படிப்பட்ட நிலை என் வாழ்க்கையில் வராதபடிக்கு, அப்படிப்பட்ட ஒரு பக்கங்கள் என் வாழ்க்கையில் வராதபடிக்கு என் கர்த்தரனை காத்துக்கொள்வீராக. அப்படிப்பட்ட நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டாலும் என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள, என் ஓட்டத்தை முடிக்க எனக்கு கிருபை தாங்க. எஸ், எங்கள் யாவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் இழந்துடக்கூடாதுப்பா. யூதாசை போல பெற்றுக்கொண்டதை தூக்கி எறிந்து விட்டு போகிற மனநிலைமை நான் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் வாழ்க்கையை நான் ஒரு நாளும் மற்றவனுக்கு விற்றுவிடக்கூடாதுப்பா. அற்ப காரியத்துக்காக நான் விற்றுவிடக்கூடாது. ஆண்டவரே, 30 வெள்ளிக்காசுக்கு அந்த அற்பமான பணத்திற்கு தன் வாழ்க்கையை யூதாஸ் விற்று கொடுத்தது போல ஒரு நாள் என் வாழ்க்கையை நான் பணத்துக்கு விட்டு கொடுக்க கூடாதுப்பா. ஒரு நாளும் பணத்துக்கு பின்னாடி நான் ஓடிடக்கூடாது. ஆண்டவரே, ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஒரு நாளும் பணத்துக்கு பின்னாடி ஓடிடக்கூடாதுப்பா. அற்பமான அந்த 30 வெள்ளிக்காசுக்காக தன் ஜீவியத்தை இழந்து, தன் சாட்சியை இழந்த யூதாசை போல அல்ல. ஆண்டவரே, அற்பமான காரியத்துக்கு என் இருதயம் ஆசைப்படாதபடிக்கு என் இருதயத்தை காவல் பண்ணுவீராக. அற்ப காரியத்துக்கு நான் ஆண்டவரை இணங்குகிறவனாய் இல்லை. ஆண்டவரே, அற்ப காரியத்துக்காக விசுவாசத்தை விட்டு கொடுக்கிறவனாக இல்லப்பா. அற்ப காரியத்துக்காக இயேசுவை ஆண்டவரை விட்டு விலகிறவனாக அல்ல. ஆண்டவரே, அற்ப காரியத்தை தூக்கி எறிகிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. தூக்கி எறிகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஒரு நாளும் உலகத்தின் பொருளுக்கு நான் விழுந்து விடக்கூடாது. உலகத்தின் பொருளுக்கு நான் விழுந்து விடக்கூடாது. ஆசைகளுக்கு நான் விழுந்து விடக்கூடாது. நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. எஸ் ஜீசஸ், நாங்கள் பணத்துக்கு எங்களை இழந்து விடாதபடிக்கு, நீர் கொடுத்த இரட்சிப்பை பயத்தின் நிமித்தமோ பரியாசத்தின் நிமித்தமோ நாங்கள் மறுதளிக்காதபடிக்கு எங்களை கர்த்தர் காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்வீராக. உண்மையாய் கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தயவு பண்ணுகிறவர் அல்லவா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ தயவு பண்ணுகிறவர் அல்லவா? இந்த 2ஆம் நாள் ஜெபத்தில் உண்மையாய் கேட்கிறோம். நாங்கள் பேதுருவை போல, யூதாசை போல நாங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் முற்றத்தில் நிற்கிறவனாக, நான் 10 பேருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்கு அஞ்சுகிறவனாய் அல்ல, தைரியத்தோடு பிரசங்கிக்க, தைரியத்தோடு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல உமது அன்பை எனக்கு தருவீராக. அந்த சிலுவையின் அன்பை எனக்கு தருவீராக. சிலுவையின் மரண பரியந்தம் எனக்காய் நீர் நின்ற அந்த வைராக்கியம் உள்ள வாழ்க்கையை நானும் என் ஜீவ பரியந்தம் உமக்காய் வாழ்ந்து முடிக்க கிருபை தருவீராக. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு அப்படியே நமக்கு நல்ல ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கையையும், ஒரு நாளும் உலக பொருளுக்கு நம்முடைய இருதயம் பின்பற்றாதபடிக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் பாதுகாப்பான வாழ்க்கையும் கர்த்தர் நமக்கு தரப்போற கிருபைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமீன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாள் சிலுவை தியான ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை தொடர்ந்து ஆசீர்வாதத்தோடும் அந்த சிலுவையின் அன்போடும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவாராகன்னு சொல்லி நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 2ஆம் நாள் ஜெபத்திற்கு செய்திக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:2.
அவர் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். எஸ், நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு தொடர்ந்து பேசுவீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது. உம்முடைய சபைக்கு உம்முடைய வார்த்தை பிரயோஜனமுள்ளதாக இருக்க எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. வந்தவர்கள் அப்பிரயோஜனமானவர்களாய் திரும்பி போகாதபடி, வந்தது நல்லதென்று கண்டுகொண்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பில் ஒரு பங்கினை தங்கள் வாழ்க்கையில் தரித்து கொண்டவர்களாக ஆண்டவரை புறப்பட எங்கள் யாவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. அடியனை சிலுவையில் மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் மீண்டும் வாசிக்கலாம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம், பக்கம் புதிய ஏற்பாட்டில் 309. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 309. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், அதன் 2வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு குரலாய் வாசிக்கலாமா? அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். வேதம் நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்னவென்று சொன்னால், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். வேதம் நமக்கு இந்த சிலுவையின் அன்பின் 2வது நாட்களில் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், அவமானத்தை சிலுவையினால் சகித்தார். அவமானத்தை சிலுவையினால் சகித்தார். இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைக்கப்பட்ட அவமானத்தை அவர் எப்படி நினைக்கிறார் என்றால், அதை சகித்து கொண்டு அந்த வாழ்க்கைக்கு அவர் தன்னை விட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன் அவர் அவமானத்தை சகித்து வாழ்கிறார்? ஏன் அவர் சிலுவையை சகித்து கொண்டார்? ஏன் அவமானத்தை எண்ணாமல்? ஏனென்றால் சிலுவை மரணம் என்பது கள்வர்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு மரணம். நமக்கு நன்றாக தெரியும், சிலுவை மரணம் என்பது ஒரு பரிசுத்தவான கொடுக்கக்கூடியதான ஒரு மரணம் கிடையாது. இன்றைக்கும் நம்முடையதான தேசத்தில் நல்ல தலைவர்கள் மரித்து போனால் அவர்களுக்கு 21 குண்டு முழங்க அவர்களை அடக்கம் செய்வார்கள். அது நம்முடைய தேசத்தின் வழக்கம். ஒரு இராணுவ வீரரோ அல்லது அதிகாரியோ அல்லது அரசியல் தலைவர்களோ அல்லது நல்ல மனிதர்கள் என்று, மனிதநேயம் பெற்ற நல்ல மனிதர்கள் என்று அறிக்கை பண்ணக்கூடியவர்கள் மரித்து போனாக்க அவர்கள் மரணத்தை நம்முடைய தேசம் எப்படி மரியாதை செலுத்துகிறது என்றால் 21 குண்டு முழங்க. அப்ப ஸ்தோத்திரம், சிலுவை மரணம் யாருக்காக வைக்கப்பட்டது என்று சொன்னால், கள்வர்களுக்கு, திருடர்களுக்கு, கொள்ளைக்காரர்களுக்கு, ஜனங்களை கொள்ளையடித்தவர்கள், ஜனங்களுடைய வாழ்க்கையை திருடினவர்கள், இப்படி ஸ்தோத்திரம் அவமானமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், சகித்து கொள்ள முடியாத பாவ வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு மரண தண்டனை தான் சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்து எத்தனையோ மரணங்கள் இருக்கிறது, அதில் ஏதோ ஒரு மரணத்தை அவர் எடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு மரணத்தை அவர் தன் வாழ்க்கைக்கு எடுத்திருக்கலாம். ஆனால் ஏன் சிலுவை மரணத்தை எடுத்துக்கொண்டார்? அது ஒரு அவமானம். அது அவமானம் என்று தெரிந்திருந்தும் ஏன் சிலுவையை எடுத்தார்? அதற்கு முந்தின வார்த்தை சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம்? ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து எதற்கு சிலுவையை சகித்து கொள்கிறார்? சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷம்? இந்த மரணத்தின் நிமித்தம் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படும். இந்த மரணத்தின் நிமித்தம் ஒரு பெரும் ஜனங்கள் இயேசுவின் கிட்டே, இயேசுவின் அன்பை,
இயேசுவினுடையதான ரட்சிப்பை, இயேசுவினுடையதான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்ற சந்தோஷத்தின் பொருட்டு, சந்தோஷத்தின் நிமித்தம் அவமானத்தை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான அவமானங்கள் வரலாம், பலவிதமான அவமானங்கள் வரலாம். எல்லா அவமானத்திற்கு பின்பாக ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அவமானத்திற்கு பின்பாக ஒரு சந்தோஷமானது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை நினைவு கூர்ந்து இந்த அவமானத்தை நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது? சகித்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், அதே அதிகாரத்தின் 10-11 வசனத்தை வாசிக்கலாமா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிர்சிக்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்ப ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையை சகித்து கொள்வதற்கு காரணம் என்ன? இந்த சிலுவை மரணத்தின் நிமித்தம் ஒரு கூட்டம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் என்றால் அதை நான் அவமானமாக என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்ப ஸ்தோத்திரம், இயேசு எல்லாவற்றையும் எதற்காக சகித்துக் கொள்கிறார் என்றால் நமக்காகவே சகித்து கொண்டார். நமக்காகவே சிலுவையின் பாடுகளை சகித்து கொண்டார். ஏன்? நான் சமாதானமாக வாழ வேண்டும் என்று, நாம் சமாதானமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் தம்முடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து சமாதானத்தையும் அவர் எதற்கு ஒப்பு கொடுத்தார்? பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார், அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். எல்லா விதமான இழிவான காரியத்துக்கும் தன் வாழ்க்கையை அவர் விட்டு கொடுத்தார். அவர் பாவம் செய்தவர் அல்ல, அவர் பாவியும் அல்ல. ஆனால் நமக்காக அவர் என்ன பண்ணார்? பாவியானார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர் பாவி அல்ல, நமக்காக அவர் என்ன பண்ணாரு? பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:21 ஒருவர் வாசிக்கலாமா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நமக்காக அவருடைய வாழ்க்கையில் பாவம் என்பது இல்லை. நான் செய்த பாவத்துக்கு அவரை பாவமாக ஆக்கி கொண்டார். அது ஒரு அவமானம். நான் ஒரு கொலை செய்கிறேன், நான் ஒரு குற்றம் செய்கிறேன், அந்த குற்றத்தை நான் சொல்வதற்கு வெட்கப்படும் பொழுது அந்த குற்றத்துக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு யார் மேல் விழுகிறது? இயேசு கிறிஸ்து மேல் விழுகிறது. அப்ப அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு நான் தப்புவிக்கப்பட்டபடியினால், எனக்கு மன்னிப்பு கிடைத்தபடியினால், என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும் என்பதற்காக அவர் அதை எப்படி ஏற்றுக்கொண்டார்? அவமானமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் அவமானமாக ஏற்றுக்கொள்ளவில்லை? அது ஒரு பெருத்த அவமானம் என்று நினைக்காமல், இல்ல, என்னுடைய மகன் சந்தோஷமா இருக்கிறபடியினால், அவனுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டபடியினால் இதை நான் அவமானமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அவரிடத்தில் பாவம் இல்லை, ஆனால் நமக்காக அவர் எப்படிப்பட்டவராக மாறினார்? பாவமாக மாறினார். ஏன் நமக்காக பாவமாக மாறினார்? ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஸ்தோத்திரம். அப்ப இந்த உலகத்தை அவர் பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, பாவம் செய்தவர்களாக, கெட்டு போனவர்களாக. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், சங்கீதக்காரன் தாவீது 51ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அப்ப எல்லோருடைய வாழ்க்கையும் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது? பாவத்தின் வாழ்க்கையாய் காணப்படுகிறது. இந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்றால் இந்த சிலுவையை நான் அவமானமாக என்ன பண்ண மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை அவமானமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வேன் என்றபடியினால் அதை அவர் அவமானமாக என்ன பண்ணல, நினைக்கவே இல்லை.
அதான் அதே ரோமர் கழுத நிருபம் 5ஆம் அதிகாரத்துல 7-8 வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? மரித்தவராய் இருக்கிறார். நான் நல்லவன் என்றால் எனக்காக ஒருவன் சாட்சியாக எனக்கு நிற்க துணிவான். நான் நல்லவன் என்றால் எனக்காக ஒருவன் சாட்சியாக நிற்க துணிவான். நான் பாவம் அற்றவன் என்று சொல்வதற்கு, நான் பாவம் செய்யாதவன் என்று சொல்வதற்கு எனக்காக ஒருவன் சாட்சியாக நிற்பான். ஆனால் நான் பாவியா இருந்தும், நான் பாவம் செய்தவனா இருந்தும், நான் எல்லா விதமான தீய வழியில் நடந்தவனா இருந்தும், இயேசு அந்த பாதையிலிருந்து என்னை எடுத்து வெளியே வைத்துவிட்டு அவரை அந்த பாதையில் வைத்துக் கொண்டார். சொல்லப்போனால் அந்த மரண தண்டனை எனக்கு வர வேண்டியது, அந்த மரண தண்டனை நமக்கு வர வேண்டியது. பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மரணத்தை தள்ளி போட்டு, எப்படி? எனக்கு வர வேண்டிய மரணத்தை தள்ளி போட்டு நான் ஜீவனோடு வாழ வேண்டும். அந்த தள்ளி போட்ட மரணம் எப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை மாறுகிறது என்று சொன்னால் பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறுகிறது. எனக்கு ஒரு தண்டனை, இன்றைக்கு தேதி என்ன? 31/3/2026 அன்று எனக்கு ஒரு தண்டனை விழுந்திருக்க வேண்டியது. எனக்கு ஒரு தண்டனை விழுந்திருக்க வேண்டியது. இந்த தண்டனை எனக்கு விழுந்திருந்தால் என் வாழ்க்கை அன்றைக்கு முடிந்திருக்கும். நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிந்திருக்க வேண்டியது. நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை ஒரு காலத்திற்கு முன்பாகவே முற்றுப்புள்ளி அடைய வேண்டியது. ஆனால் அந்த முற்றுப்புள்ளி அடைய வேண்டிய வாழ்க்கையை கமா போட்டு இதற்கப்புறம் வாழ வேண்டிய வாழ்க்கை என்று சொல்லி எனக்கு ஸ்தோத்திரம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அந்த வாழ்க்கையை அவர் கொடுப்பதற்காக அன்றைக்கு சிலுவையை சகித்தார். ஏன் அவர் சிலுவையை அவமானமாக எண்ணவில்லை என்றால் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்காக. நமக்கு இன்றைக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, நமக்கு நம்முடைய வீடுகளில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பொருள் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அநேக வஸ்திரங்கள் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு அநேக கடன் இருக்கலாம். ஆனா நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தின் பெயர் என்னவென்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயம். எத்தனையோ மனிதர்கள் இன்றைக்கு பாவத்துல உலர்ந்து கொண்டு ஊறிக்கொண்டு பாவத்துக்குள் அப்படியே ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் அழகா சொல்லப்படுகிறது, நீங்கள் வண்டல்களை உரிந்து குடிக்கிறீர்கள் என்பது போல பாவத்தை இன்றைக்கு உரிந்து உரிந்து குடிக்கிற கூட்டத்திற்கு முன்பாக நம்மை கர்த்தர் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறார் என்றால் அந்த வாழ்க்கை வாழ்வதற்காகவே அன்றைக்கு அவர் சிலுவை என்ன பண்ணினார்? சகித்தார். ஆனால் இன்னும் அநேக ஜனங்கள் அந்த சிலுவையை சகித்து கொண்டதின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் இன்னும் ஏளனம் பேசிக் கொண்டிருக்கிற கூட்டம் நம்முடைய தேசத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இயேசு சிலுவையை சகித்துக் கொள்வதற்கும் அவமானத்தை பெரிதாய் எண்ணாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வேன் என்பதற்காக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 6:7. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? இங்க வேதம் அழகாக கொரிந்தியரின் புஸ்தகத்துல பவுல் சபையை பார்த்து கேட்கிறார், சபையே, கொரிந்து சபையே, ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வதில்லை? உன் வாழ்க்கையில் செய்யப்படுகிற அநியாயத்தை நீ ஏன் சகித்துக் கொள்ள முடியாமல் போகிறது? உன்னால் ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை? என் வாழ்க்கை நஷ்டம் அடைகிறது, அந்த நஷ்டமான வாழ்க்கையை நான் ஏன் லாபமாக மாற்றிக்கொள்வதற்கு ஏன் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியல? உன்னால ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ள முடியல? நமக்கு விரோதமாய் சிலர் பாவம் செய்யும், நமக்கு விரோதமாக சதிகள் செய்திருக்கலாம், நமக்கு அநியாயம் செய்திருக்கலாம், நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நமக்கு முரணான காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் ஏன் அதை சகித்து கொள்ள முடியவில்லை? ஏன் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை? பவுல் சபையை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, ஏன் உன்னால பொறுத்துக்க முடியல? ஏன் உன்னால சகிச்சுக்க முடியல? இன்றைக்கு நம்மை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் நமக்கு நம்முடைய உச்சங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு கோபம் வரும்.
நான் மன்னிக்கவே மாட்டேன், மரண பரியந்தம் மன்னிக்க மாட்டேன், மரண பரியந்தம் மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு பண்ண துரோகத்தை தலைமுறையால நாங்க மன்னிக்கவே மாட்டோம் இப்படின்னு சொல்லி நாம் வைராக்கியத்தோடு இருக்கிறோம். ஆனா பவுல் கேட்கிறார், ஏன் உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை? கேள்வி கேட்கிறார், ஏன் முடியல? அப்ப பவுல் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, ஏன் சகித்து கொள்ள முடியல? நம்மை பார்த்தே நாம் கேட்கலாம், ஏன் எனக்காக சிலுவையில் என் தேவன் சகித்து கொண்டதை என்னால் ஏன் சகித்து கொள்ள முடியல? ஏனென்றால் என் வாழ்க்கையின் தரம் இன்னும் உயரவில்லை. இன்னும் எனக்குள்ள அந்த மாமிசம், இன்னும் எனக்குள்ள அந்த பழைய உணர்வுகள், இன்னும் எனக்குள்ள அந்த பழைய கோபங்கள், இன்னும் எனக்குள்ள அந்த பழைய தீவிரமான செயல்கள் இருக்கிறதுனால என்னால எனக்கு செய்யப்பட்டதான ஆக்கினை, அதாவது அநியாயத்தை சகித்து கொள்ள முடியல. எனக்கு ஏற்படுத்தினதான நஷ்டத்தை என்னால பொறுத்து கொள்ள முடியல. இப்படி வைத்துக் கொள்ளலாமே, என்னுடைய பிள்ளை ஒரு 1000 ரூபாய் பணத்தை தொலைச்சிருச்சுன்னா அந்த பிள்ளைய நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய பிள்ளை ஒரு 1000 ரூபாய் பணத்தை தொலைச்சிருச்சு, இல்ல கிழிச்சிருச்சு, என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? கோபப்படுவோம், திட்டுவோம், இல்ல ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிடுவோம்? அடிச்சிருவோம். அது அப்பையோட முடிஞ்சிரும். அந்த பிள்ளைய அடுத்த நாளும் நேத்து கிழிச்ச 1000 ரூபாய்க்காண்டி அடிப்போமா? இல்ல ஒரு வாரம் கழிச்சு, நீ போன வாரம் புதன்கிழமை என் பணத்தை கிழிச்சு போடுன்னு சொல்லிட்டு அடுத்த புதன்கிழமை வரைக்கும் அச்சு அடிப்போமா? இல்ல அதுக்கு அடுத்த மாசம், இல்ல அதுக்கு அடுத்த வருஷம்? ஏன்? அது என்னுடைய பிள்ளை. அந்த 1000 ரூபாய் பணம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை நான் சம்பாதிச்சுக்குவேன். ஆனா இதே விஷயத்த வேறொருவர் என் வாழ்க்கையில் செய்திருந்தா நான் என்ன பண்ணுவேன்? அந்த 1000 ரூபாயை எப்ப நீ திருப்பி கொடுப்ப? அந்த 1000 ரூபாயை நீ எப்ப திருப்பி கொடுப்ப? அப்ப நம்மால் சில நஷ்டத்தை பொறுத்து கொள்ள முடியல, நம்மால் சில அநியாயத்தை பொறுத்து கொள்ள முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது இந்த நாட்களின் காரியம் என்னவென்றால், நீ அவமானத்தை சகித்து கொள்ளணும், நீ அநியாயத்தை சகித்து கொள்ளணும், நீ நஷ்டத்தை சகித்து கொள்ளணும். ஏன்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை அழகா சொல்லி கொடுத்திருப்பாரு, உலகம் உங்களை பகைத்தால், அது உங்களை பகைப்பதற்கு முன்பாக அது என்னை பகைத்தது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை கற்றுக் கொடுக்கிறார்? சகித்துக் கொள்வதற்காக, பொறுத்துக் கொள்வதற்காக. இது அனைத்தையும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுப்பதின் முகாந்திரம் என்ன? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்பதற்காக. ஏன் நம்மை அடிக்கடி தேவன் சிட்சிக்கிறார்? ஏன் நமக்கு அடிக்கடி சில பலவீனத்தை ஏற்படுத்துகிறார்? ஏன் அடிக்கடி சில உபத்திரவங்களை கொடுக்கிறார்? நாம் இன்னும் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள் நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் சில சமயத்தில் அதை பொறுத்து கொள்ள முடியாமல், அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் அதற்குள்ளே இருந்து பின்வாங்கி போவதற்கு ஏதுவான காரியங்களை தான் அடிக்கடி நம்ம என்ன பண்றோம்? செய்கிறோம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ பொறுத்து கொள்ளாமல் போறது காரணம் என்ன? நம்ம பார்த்து நம்மள கேட்கணும். சில நேரங்கள்ல கண்ணாடியை பார்த்து நம்ம கேட்கணும், ஏன் உன்னால இந்த காரியத்தை இன்னும் மன்னிக்க முடியல? கேட்டு பாருங்களேன். ஏன் உன்னால அந்த வார்த்தையை மன்னிக்க முடியல? ஏன் உன்னால அந்த நபரை மன்னிக்க முடியல? ஏன் உன்னால அந்த காரியத்தை மறக்க முடியல? ஏன் இன்னும் பழச உன் இருதயத்துல வைத்து 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 உன் இருதயத்தை நீயே கேடு விளைவித்துக் கொள்ளுகிற? சவுலுடைய வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவரா போறதுக்கும், சவுலுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை எடுபட்டு போறதுக்கும், சவுலுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்ததான அந்த அபிஷேகம் உள்ள வாழ்க்கை அவன் இழந்து போறதுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். ஒரே ஒரு காரணம் தான். தாவீது கோலியாத்தை கொன்றுவிட்டு எருசலேம் நகரத்துக்குள் அவன் பிரவேசிக்கும் பொழுது அங்கே இருந்த ஸ்திரீகள் பாடின அந்த ஒரு பாட்டு தான் காரணம். என்ன ஒரு பாட்டு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடின அந்த ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரே ஒரு வார்த்தையின் நிமித்தம் ஸ்தோத்திரம், சவுல் தன் மரண பரியந்தம் அதை மனதில் வைத்து, எனக்கு 1000 அவனுக்கு 10000, எனக்கு 1000 அவனுக்கு 10000. தாவீதையும் சவுலையும் உட்கார வைத்து சவுலை பார்த்து, இவனை நீ இத்தனை வருஷமா விரட்டினதுக்கு ஒரு சரியான காரணம் சொல்றான்னு சொன்னா அவர் சொல்ற காரணம் இதுவா தான் இருக்கும்.
என்ன காரணம்? என்னைய விட அவனை ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிட்டாங்க, எனக்கு அது பிடிக்கல. சரிப்பா, அடுத்த நாள் என்னால் அதை மறக்க முடியலங்க, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலங்க. இன்றைக்கும் வன்மத்தை மனதில் வைத்து கொலை செய்கிற அளவுக்கு, கொலையும் செய்கிற அளவுக்கு போகிற சில கூட்டங்கள் இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட சபைகளுக்குள் இருக்கத்தான் செய்கிறார்கள். வன்மத்தை மனதில் வைத்து, வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு, எப்படியாகிலும் அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் பழி வாங்கியே தீருவேன். ஏன் சகித்துக் கொள்ள முடியல? இதுதான் சிலுவையில் இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த அன்பா. நம்மள ஏன் சில சமயத்துல கிறிஸ்தவங்களை சிலர் வெறுக்கிறாங்க தெரியுமா? நம்ம வன்மத்தை இன்னும் கக்கி கொண்டே இருப்பது போலதான். பாம்பு பார்க்க அழகாதான் இருக்கும், பாம்பு உண்மையிலேயே பார்க்க எப்படி இருக்கும்? அது போல நெளிந்து போறதுக்கும், அதை போல வெயில்ல மின்னுவதற்கும் வேற எந்த உயிரினத்துக்கும் என்ன பண்ண முடியாது, ஊரும் பிராணிகள். ஆனா அது ரொம்ப அழகா இருக்கும். அது அழகா இருக்குன்னு அதை எடுத்தோம்னா அது என்ன பண்ணிடும்? விஷத்தை கக்கும். அது கடிக்குதுன்றதை விட எல்லா மிருகராசியும் கடிக்கும். ஆனா என் பாம்பு கடிச்சா மட்டும் உடனே உயிர் போயிருது. அது வன்மத்தை கக்கும், விஷத்தை கக்கும். அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாங்க, அவர்களை கரத்தில் எடுத்தோம் என்றால் வன்மத்தை கக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். கடிப்பது வேறு, நாய் பூனை எல்லாமே கடிக்கும், ஆனா அதுக்கு ஒரு ஊசி போட்டா அது சரியாயிரும். ஆனா அந்த அளவுக்கு அது பாய்சன் ஆகாது. ஆனா சர்ப்பத்துக்கு மட்டும் ஏன் விஷம் தலைக்கு மேல இருக்குன்னா அது வன்மத்தோடவே இருக்கும், எப்பொழுதும் விஷத்தை தன் வாயில் வைத்து கொண்டே இருக்கும். அதனாலதான் பவுல் சபையை பார்த்து கேட்கிறார், உன்னால ஏன் அநியாயத்தை பொறுத்துக்க முடியல? உன்னால ஏன் நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியல? அதே வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை அங்க இயேசு அங்க ஒரு சபையை பார்த்து தூதன் சொல்லுகிற வார்த்தை நாம் பார்க்கலாமா? 2:3. நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அங்கு பவுல் எபேசு சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இங்கு சபையை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் சரியாக என்ன பண்ணிருக்கிற? கண்டுபிடிச்சிருக்கிற. அப்ப 2 சபைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் ஒரு சபையாக எண்ணப்படுகிறபடியினால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கொரிந்தியர் சபையை போல சகித்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா, இல்ல சகித்து கொண்டு தொடர்ந்து தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை வாழ்றோமா? நமக்கு பின்பாக நமக்கு முன்பாக 1000 வார்த்தைகள் வரும், அதையெல்லாம் சகித்து கொண்டு கிறிஸ்துவுக்காக நான் ஓடுகிறேன், கிறிஸ்துவுக்காக நான் ஓடுகிறேன் என்று ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அற்புதமாயிருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசனம் 50ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் அவமானத்தை எண்ணாமல், அவர் அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் அவருடைய முகத்தை அவர் மறைக்காமல் கடந்து சென்றார். நம்முடைய முகத்தை எதுக்கு மறைக்க கூடாது? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வர இருக்கிற அவமானத்துக்கு. இன்றைக்கு அநேகர் அவமானத்தின் நிமித்தமே வீட்டை விட்டு வெளியே வராம, அவமானத்தின் நிமித்தமே சபைக்கு போகாம, அவமானத்தின் நிமித்தமே கர்த்தரை ஆராதிக்காமல் ஒரு குற்ற மனசாட்சியோடே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவமானம். நான் அவமானப்பட்டுட்டேன். ஆனா இந்த காரியத்துல தாவீதை பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்தவனாய் இருந்தாலும், அவன் பாவம் வெளியரங்கமாய் கொண்டு வரப்பட்டு இருந்தாலும் அதை அவன் அவமானமாய் எண்ணாமல் தன் குற்றத்தை மன்னிப்பு கேட்கும்படியாக தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே நான் செய்ததை எனக்கு மன்னியும் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டான். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தாவீதிடத்திலிருந்து எதை தெரியுமா கற்றுக்கொள்ள வேண்டும்? ரட்சிப்பின் வாழ்க்கையை மீண்டும் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அவமானம் வரும் தான், குற்றச்சாட்டு வரும் தான், ஆனா அந்த குற்றச்சாட்டு வருதே என்று சொல்லி இதற்கப்புறம் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லி ஓடுவதை விட, பின்வாங்கி ஓடுவதை விட, தேவனிடத்தில் தஞ்சம் அடைந்து, ஆண்டவரே நான் தொடர்ந்து ஓட எனக்கு கிருபை தாங்க, நான் தொடர்ந்து ஓட எனக்கு கிருபை தாங்க, சகித்து கொண்டு ஓட கிருபை தாங்க.
அந்த வாழ்க்கைக்கு நாம் எப்பொழுது நம்மை விட்டு கொடுக்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துவை ஒரு 5-6 நபர்களிடத்துல கொண்டு போனாங்க. எதுக்குன்னா அவரை விசாரிப்பதற்கு. நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் ஒரு ஜட்ஜ்மெண்டை கொடுக்கக்கூடியதான ஒரு நியாயாதிபதி. உலகத்தின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் கணக்கு தீர்க்கக்கூடியதான உன்னதமான நீதிபதியை அவர் குற்றம் செய்தார் என்று சொல்லி அவரை 6-7 பேர் விசாரிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை நாம் எப்படி சகித்துக் கொள்வோம்? எனக்கு இடையில ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, எங்க திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆமா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனை நிமித்தம் நான் எங்க குடும்பத்துல சிலர்கிட்ட நான் பேசாம கொஞ்ச நாள் இருந்தேன். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் பேசாம இருந்தேன். அப்ப எங்க சபையை சார்ந்தவர் எங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற இன்னொருவரையும் சேர்த்து, நீங்க சமாதானமா போங்க, நீங்க ஏன் இன்னும் பேசிக்கொள்ளாம இருக்கிறீங்கன்னு சொல்லி பேசும் பொழுது நான் அமைதியா இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அவரு சில வசனங்களை பேச ஆரம்பிச்சாரு. நீங்க ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும்ல, நீங்க ஒருவர் கனம் பண்ண முந்திக்கொள்ளணும்ல அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன் நீங்க எதிர்பார்ப்பீங்க? என்ன சொல்லியிருந்திருப்பேன்? இப்ப நான் இப்ப சர்ச்சு பாஸ்டர். இது நான் சொல்றது லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இது நடந்த சம்பவம். பொய்யெல்லாம் சொல்லல, பேர் சொல்லாம சொல்றேன், அவ்வளவுதான். நடந்த சம்பவம். கூப்பிட்டு சமாதானப்படுத்துறப்ப என்கிட்ட சொல்ற வார்த்தை, நீங்க பாஸ்டர், உங்களுக்கு தெரியாதது இல்ல, சமாதானமா போங்க, வசனங்கள்லாம் சொல்லி என்கிட்ட பேசினாங்க. அப்ப நான் என்ன சொல்லி இருந்திருப்பேன்? புரியல. நான் என்ன சொன்னேன்னா, நான் பாஸ்டர், என்கிட்ட வசனம் பேசாத அப்படின்னு. இப்படியே தான் சொன்னேன் நான். ஆமைன் போடலங்க. நான் சொன்ன உண்மையான ஸ்டேட்மெண்ட், நான் பாஸ்டர், என்கிட்ட வசனம் பேசாதீங்க, மரியாதையா போயிருங்க அப்படின்னு. ஏன்? எனக்கு வசனம் தெரியும், நீ எனக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. எனக்குள்ள ஒரு கோபம். ஏன் அந்த கோபம்? என்னால மன்னிக்க முடியல, என்னால அவங்களுக்கு சமாதானமா போக முடியல. இன்னொருவர் சமாதானம் பண்ணும் பொழுது, வசனத்தை பேசும் பொழுது வேலையை பார்த்துட்டு இப்படிதான் நான் சொன்னேன், மாத்தியெல்லாம் நான் பேசல. ஆனா இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இந்த காரியத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரு. என்னைய விசாரிக்க கூட்டு போனாங்க, நான் நீதி உள்ள நியாயாதிபதி. இயேசு எப்படிப்பட்ட நீதி உள்ள நியாயாதிபதி? என்னுடைய குற்றத்தை அங்க ஒரு உலகத்தான் மனுஷன் விசாரிக்கும் பொழுது நான் எப்படிப்பட்டவராய் அந்த இடத்துல நின்றுப்பேன். அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே, நான் எவ்வளவும் தகுதி இல்லையப்பா. அப்ப இடத்துல வசனம் தான், என்கிட்ட சமாதானமா போங்க, மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லல, பேசுங்கன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நான் கோவப்பட்டு, எனக்கு வசனம் தெரியும், வசனம் பேசாதீங்க அப்படின்னு வேணாம். நான் இன்றைக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க. நான் ஊழியக்காரனா இருந்தும் எனக்கு இந்த தகுதி என்ன பண்ணல, வரலையே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் சகித்து கொள்ள முடியல? இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்கு ஸ்தோத்திரம் விசாரிக்கிறார்கள். முதலாவது அண்ணா விசாரிக்கிறான். அண்ணா என்பவன் விசாரிக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12 முதல் 23 வசனங்கள் வரை அங்கு அவன் விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது அந்த கடைசி 22வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? 20-22 யோவான் 18:20-22 வாசிக்கலாமா? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவ ஆலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். ஸ்தோத்திரம். இயேசுவிடத்தில் வருகிற முதல் விசாரணை, இயேசுவை கொண்டு போகிற முதல் விசாரணையில் அவர்
பேசுகிறார். நான் பேசினதில் தப்பு ஒன்றுமில்லை, நான் வெளியரங்கமாய் பேசவில்லை, நான் சபைகளுக்குள் பிரசங்கித்தேன், நான் தேவாலயங்களுக்குள் பிரசங்கித்தேன், நான் பேசினதை அநேகர் கேட்டு இருக்கிறார்கள், நீங்கள் போய் அவர்களை விசாரியுங்கள் என்று சொன்னதற்கு தன்னிடத்தில் போடப்பட்ட குற்றச்சாட்டு அது பொய்யான குற்றச்சாட்டு என்று இயேசு மறுத்து பேசும் பொழுது அங்கு இருந்த ஒருவன் அவரை கன்னத்தில் அறைந்தான். எதற்காக, என்ன சொல்லி அடிக்கிறான்னு சொல்லி பார்த்தா, நின்ற சேவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது. ஒரு பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அமைதியாய் பேசவில்லை என்று சொல்லி அறைந்தார்களாம். அதை அவர் அவமானமா ஏற்றுக்கொள்ளல. அவர் நினைத்திருந்தா அடுத்த ஒரு காரியம் செய்திருக்கலாம். அவர் நினைத்திருந்தா அவரை அடித்தவருடைய கன்னத்தில் அந்த கை வருவதற்கு முன்பாகவே இயேசுனா ஏதோ ஒன்று செய்திருக்கலாம். ஆனால் எதுவுமே செய்யல, அறைந்தார்கள். அதற்கு அடுத்து அந்த விசாரணைக்கு அப்புறமா அடுத்த விசாரணை கொண்டு போறாங்க, காய்பா கிட்ட கொண்டு போறாங்க. காய்பா கிட்ட கொண்டு போறப்ப மத்தேயுவின் சுவிசேஷம் 57 முதல் 59 முதல் 68 வசனங்களும், மார்க்குவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 55 முதல் 65 வசனம் வரைக்கும், லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63 முதல் 65 வரையும், யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24 வரையும். இது நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில் வரும் பொழுது காய்பா கிட்ட கொண்டு போறாங்க விசாரிப்பதற்கு. ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட கொண்டு போனாங்க. இயேசுநாதர் சொன்ன மறு உத்தரவுக்கு ஒரு சேவகன் பலார்னு அரைஞ்சிட்டான். இப்போ உடனே அடுத்த விசாரணை கொண்டு போறாங்க காய்பா கிட்ட. மறுபடியும் சொல்லுகிறேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 59 முதல் 68 வரை, மார்க்குவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 55 முதல் 65 வரை, லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63 முதல் 65 வரை, யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். இப்ப காய்பா கிட்ட விசாரணைக்கு போகும்போது காய்பா கிட்ட சொல்றாங்க. காய்பா கிட்ட எப்படி சொல்றாங்கன்னா, இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து பொய்யான சாட்சிகள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல மத்தேயுவின் சுவிசேஷம் 67 68 மட்டும் கொஞ்சம் ஒரு வாசிங்களேன். மத்தேயு சுவிசேஷம் 26 67 68. அங்க அநேக பொய்யான காரியங்களை சொல்லும் பொழுது, அப்பொழுது அவருடைய முகத்தில் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அந்த தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். இது இந்த ஸ்டார்டிங், இந்த 57வது வசனம் இருக்கு பாத்தீங்களா? 57வது வசனத்துல ஆரம்பிக்கும் பொழுதும் 59வது வசனத்துல ஆரம்பிக்கும் பொழுதும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பொய்யான சாட்சிகளை கிளப்ப ஆரம்பிப்பாங்க. ஒரு சாட்சியும் கிடைக்காது. வலுக்கட்டாயமா 2 பேரை பொய் சாட்சி சொல்வதற்காக கொண்டு வருவார்கள். அப்ப இரண்டாவது விசாரணைக்கு போறப்ப பொய் சாட்சியை நிறுத்துறாங்க. அதையும் அவர் சிரித்து கொண்டே பார்க்கிறார். அடுத்த கட்டத்திற்கு முகத்துல துப்புறதும் அடிக்கிறதும் இன்னும் வன்மத்தை என்ன பண்றாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பையும் அவர் எப்படிதான் இருந்தார்? அமைதியாக சிரித்து கொண்டே இருந்தார். அதே லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்துல 63 முதல் 65 வசனத்துல தூஷணமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. இதே காய்பாவோட விசாரணை வரும் பொழுது தூஷணமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. அதையும் அவர் சகித்து கொண்டார். அதற்கப்புறம் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போறாங்க. அண்ணா, காய்பா, இப்ப ஆலோசனை சங்கத்தார் கொண்டு போறாங்க. மத்தேயு 27:1, மத்தேயு 27:1, மார்க் 15:1, லூக்காவின் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 66 முதல் 71 வரை. அங்க அடுத்து காய்பா கிட்ட கொண்டு போறாங்க. யார்கிட்ட கொண்டு போறாங்க? ஆலோசனை சங்கத்தார்கிட்ட கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போய் அங்க என்ன பண்ணல, சரியான நீதியை அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. பிளாத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. பிளாத்துக்கிட்ட விசாரணை கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஏரோதுகிட்ட விசாரணை கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் போர் சேவகர்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் இயேசுவை அவர்கள் தொடர்ந்து கொண்டு போக இது எல்லாமே அந்த நான் முதல்ல சொன்ன 27, மத்தேயு 27, மார்க் 15, லூக்கா 23, யோவான் 18, இது எல்லாமே அதே அதிகாரத்துக்குள்ளதான் சுத்தி வரும். நீங்க வீட்டுல போய் பொறுமையா படிங்க. நேரம் இல்லாதனால நான் வேகமா போறேன்.
அப்ப இந்த எல்லா இடங்களையும் பார்க்கிறப்ப விசாரணை என்ற பெயரில் அவரை அவமானப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நான் முதலே சொல்லிட்டேன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீதி உள்ள நியாயாதிபதியை யார் நியாயம் தீர்க்க? உலகத்தின் மனுஷர்கள் நியாயம் தீர்க்க. அதுவே ஒரு பெரிய ஒரு அவமானம். போர் சேவர்கள்கிட்ட இயேசுநாதர் வரும்பொழுது அவர்கள் எப்படி தெரியுமா அவர் அவமானப்படுத்தினாங்க? அவரை பார்த்து அவருடைய வஸ்திரத்துல செவப்பங்கியை கொடுத்து, முள்முடியை தரித்து இதுதான் கிரீடம் என்று சொல்லி அவருடைய சிரசின் மேல வைத்து, ஒரு கோலை கொடுத்து இதான் செங்கோல்னு சொல்லி கொடுத்து, நான் இப்ப உன்னை வணங்கட்டுமான்னு சொல்லி இப்படி அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவமானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதற்கு முன்பு வரைக்குமாவது ஒரு அதிகாரிகளா இருந்தாங்க. இவர்கள் சாதாரண ஒரு சிப்பாய், சாதாரண மனிதர்கள், இராணுவத்தில் சாதாரண ஒரு சிப்பாய், தண்டனை நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு சாதாரண சிப்பாய் செய்கிற வேலை. சிவப்பங்கியை போர்த்தி, முள்கிரீடத்தை வைத்து, செங்கோலை பிடித்து, இப்பொழுது ராஜகம்பீரமா இருக்கிறீர். இந்த ராஜகம்பீரமா இருக்கிற எப்ப தெரியுமா சொன்னாங்க? அவரை அடியோ அடி என்று அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட அவர் நிற்க முடியாமல் நிற்கும் பொழுது அந்த முள்முடியை வைத்து, சிவப்பங்கியை போர்த்தி, செங்கோலை கொடுத்து, ராஜகலை உன் முகத்தில் தாண்டவம் ஆடுகிறது என்று சொல்லி அவரை இப்படியாக அவமானப்படுத்தினார்கள். அதையும் சகித்து கொண்டார், அதையும் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? நான் அவமானம் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக, நான் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து எனக்காக அந்த மன்னிப்பை எதுவரைக்கும் எஸ்ட்ரீமா கொண்டு போயிருக்காருன்னா, அவமானத்தையும் பொருட்டா எடுத்துக்கொள்ளாமல் அவமானத்தையும் சகித்து கொண்டார். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை சகித்து கொள்ளாமல் போகிறேன் என்று சொன்னால், நான் இன்னும் அவர் அண்டையில், இன்னும் அவரை நான் கிட்டி என்ன பண்ணல, சேரல. நான் அவரை கிட்டி சேர்ந்திருந்தா இன்னும் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ள, இன்னும் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள, இன்னும் வேத வசனத்தின் வாழ்க்கைக்குள்ள, இன்னும் இயேசுவின் அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவதற்கு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பித்திருந்தேன் என்றால், இந்நேரம் என்னுடைய வாழ்க்கை அநேகரை மன்னித்திருக்கும். என் வாழ்க்கையில் என்னை பகைப்பதற்கு ஒருவனும் இல்லாமல் இருந்திருப்பான். இன்றைக்கு நான் மன்னிக்காத ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல எத்தனையோ பேர் இருப்பாங்க. இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ளாத அநேக சகிப்பு தன்மைகள் இன்னும் எத்தனையோ இருக்கிறது. இன்னும் ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ காரியங்கள் இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் இயேசு எனக்காக அவமானத்தை சகித்து கொண்டார் என்றால், ஏன் என்னால் சகித்து கொள்ள முடியல? 2 பேரை நான் வேகமா சொல்லி நான் பிரசங்கத்தை முடிச்சிடுறேன். நமக்கு நன்றாக தெரிந்த இருவர் தான், ஒன்று யூதாஸ், இன்னொன்று பேதுரு. நாம் வாசித்த இந்த அதிகாரங்கள், இந்த அதிகார பகுதிகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் சொல்லப்பட்ட அந்த கடைசி 2 அதிகாரங்கள்ல 2 கேரக்டர் கூட வருவாங்க. இயேசுநாதருடைய பாடுகளுடைய அந்த காரியத்துல, அந்த விசாரணையின் காரியத்துல இன்னொரு 2 நபர்கள் உள்ள வருவாங்க. அதுல ஒருவர் யூதாஸ் காரியோத்து, இன்னொருவர் பேதுரு. இப்ப யூதாஸ் காரியோத்து அற்பமான பணத்துக்காக அவரை காட்டி கொடுத்து, முத்தமிட்டு காட்டி கொடுத்து, இவரை பிடித்து கொண்டு போங்கள் என்றார். அது இயேசுவுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் என்று நமக்கு உட்கார்ந்து யோசித்தால் நமக்கு நன்றாக புரியும். என்னோடு 3.5 வருஷம் கூட இருந்தவன், என்னோடு உட்கார்ந்து சாப்பிட்டவன், என்னோடு கூட ஊழியம் செய்தவன், என்னோடு கூட அற்புதங்கள் செய்வதற்கு கிருபை பெற்றவன், இன்றைக்கு அற்பமான காரியத்துக்கு நீயே காட்டி கொடுத்துட்டானே. ஒரு புறம் இருக்கு. இன்னொரு புறம் பேதுருவும் அவனாவது லாபத்துக்காக காட்டி கொடுத்துட்டு போனான். இவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. பயம், முழுக்க முழுக்க பயத்தினால், லாபம் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்ல, பயத்தினால் அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தெரியாதும் என்று சொல்ல தொடங்கினான். இப்ப இருவருமே வெளியில் இருக்கிறார்கள், இயேசு உள்ள விசாரணைக்குள்ள இருக்கிறார். யூதாஸ் காரியோத் வேகமா தன் பணப்பை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் கிட்ட போகிறான். இது எனக்கு வேண்டாம், இது என்னுடையதான அற்பமான காரியத்துக்காக நான் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவன் தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி போறான். அவனுக்கு வாழ பயம், அவனுக்கு வாழ்வதற்கு பயம். ஏன்? அவன் செய்த துரோகத்தை அவனாலே அவனுக்கு மன்னிக்க முடியல.
அப்ப அவனால் என்ன ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. யூதாசால எதை ஏற்றுக்கொள்ள முடியல? இயேசுவின் அன்பு என்னை மாற்றும், இயேசுவின் அன்பு எனக்கு ரட்சிப்பு கொடுக்கும், இயேசுவின் அன்பு எனக்கு விடுதலையை கொடுக்கும், நான் செய்த இந்த பாவத்தை அவர் எனக்கு மன்னிப்பார் என்ற நம்பிக்கையை இழந்து அவன் வெளியேறிவிட்டான். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம இந்த அவமானத்தை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. மீண்டுமாக அந்த 12 சீஷர்கள் இருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள போகும்பொழுது யூதாசை பார்த்தவர்கள் எப்படி என்ன சொல்லுவார்கள், என்னை பார்த்து எப்படி பேசுவார்கள், இவன் காட்டி கொடுத்தவன், இவன் காட்டி கொடுத்தவன், இவன் காட்டி கொடுத்தவன் என்று சொல்லி என்னை புண்படுத்துவார்களே, என்னை காயப்படுத்துவார்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை, அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அந்த அவமானத்தை சகித்துக் கொள்ள முடியாமல், மீண்டும் பேதுருவின் முகத்தை பார்க்க முடியாமல், மார்க்குவின் முகத்தை பார்க்க முடியாமல், யோவானின் முகத்தை பார்க்க முடியாமல், இன்னும் அந்திரேயா இவருடைய முகத்தை எல்லாம் பார்க்க முடியாமல், அவமானத்தின் நிமித்தம் அவன் தன் முகத்தை யாருக்கும் காண்பிக்காமல் வேகமா ஓடி போய் மரத்தின் மேல் தூக்கு போட்டு நாண்டு கொண்டு செத்து போகிறான். ஏன்? அவனால் அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவன் இருதயம் சொல்லிவிட்டது. அவன் இருதயம் எதை அவனுக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்குது? உன்னால் அவமானம் உள்ள வாழ்க்கை வாழ்வதை விட நீ ரோசக்காரனா இருந்தா, நீ ரோசக்காரனா இருந்தா வராத, அப்படியே போயிரு. இப்ப யூதாசால எதை ஏற்றுக்கொள்ள முடியல? அவமானத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. இதே வார்த்தையை தான் பவுல் கேட்டாரு, ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ள முடியல? எனக்கு செய்த அநியாயம் ஒன்று, நான் செய்த அநியாயம் ஒன்று. இரண்டையும் என்னால் ஏன் சகித்துக் கொள்ள முடியல? நான் செய்த துரோகத்தை ஏன் என்னால் போய் சகித்து கொண்டு தேவ சமுத்திரம் மன்னிப்பு கேட்க முடியல? நான் செய்த துரோகத்தை ஏன் சகித்து கொண்டு தேவ சமுத்திரமே மன்னிப்பு கேட்க முடியல? நான் செய்த அக்கிரமமான செயலை ஏன் சகித்து கொண்டு தேவ சமுத்திரமே மன்னிப்பு கேட்க முடியல? ஏன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு என்னால் மீண்டும் ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வாழ முடியாதா? சிலுவை அன்பு நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்ன? உன்னால் மீண்டும் வாழ முடியும். அவர் சாம்பலிலிருந்து சிங்காரத்தை உருவாக்குற தேவன், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்றபடியினால் அவர் நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நானோ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதை விட ஸ்தோத்திரம் ரோசக்காரனா வாழணும்னு சொல்லி நாண்டு கொண்டு சாவதற்கு என்ன பண்றேன்? நான் முதல் ஆளா நிக்கிறேன். இது எனக்கு சிலுவையில் இயேசு கற்றுக் கொடுத்த அன்பு இல்லை. அதுவே பேதுருடைய வாழ்க்கையில போகும் பொழுது பேதுரு கொஞ்சம் வித்தியாசமானவர். ஏன்னா அவர் சொன்னதை யாருமே பார்க்கல. அவர் சொன்னதை 12 சீஷர்களும் பார்க்கல. ஆனா யூதாஸ் செஞ்சதை 12 சீஷர்களும் பார்த்தாங்க. 12 சீஷர்கள் முன்பாகவே யூதாஸ் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். பேதுரு தன்னுடைய கூர்மையான வாளை எடுத்து மல்குசுவின் காதை வெட்டினான். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இப்ப யூதாஸ் செஞ்சதை சீஷர்கள் பார்த்தாங்க, ஆனா பேதுரு செஞ்சதை சீஷர்கள் பார்க்கல. அதனால பேதுரு என்ன பண்ணாரு? சீஷரோட போய் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா யூதாஸால என்ன பண்ண முடியல? ஜாயின் பண்ண முடியல. இப்ப யூதாஸ் செத்துட்டான். இப்ப பேதுரு உயிரோடு இருக்கிறான். சரி, உயிரோடு இருக்கிறவனை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று இயேசு கலிலேயா கடற்கரையில் வந்து நிற்கிறார். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த கலிலேயா கடற்கரையில் வந்து நிற்கும் பொழுது இவர்கள் எல்லோரும் வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போய் கொண்டிருக்கிறாங்க. இயேசு பேதுருவை வர சொல்லும்படியாக கடற்கரையில் நிற்கிறார். இயேசுவை பார்த்த பேதுரு கடலில் குதித்து நீந்தி கரைக்கு வருகிறார். இயேசுவும் பேதுருவும் தனித்து பேசும்படி போகிறார்கள். அங்கு இயேசு கேட்ட கேள்வி என்ன? என்னை நேசிக்கிறாயா? ஏன் இந்த கேள்வியை கேட்டார்னு பேதுருவுக்கு நல்லா புரியுது. நான் சபித்தவன், நான் யாரென்று, இயேசு கிறிஸ்து யாரென்று தெரியாதென்று சபித்தவன், நான் சத்தியம் பண்ணினவன். அதனாலதான் என்னைய பார்த்து இந்த இயேசுநாதர் கேள்வி கேட்கிறாருன்னு இப்ப பேதுருவுக்கு புரிஞ்சிருச்சு. பேதுரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்குது. அங்கு பேதுரு பகிரங்கமா பிரசங்கிக்கிறாரு. யாருக்கு முன்னாடி? பலதரப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி. இப்ப பலதரப்பட்ட ஜனங்கள் பேதுருவை பார்த்து என்ன வார்த்தையை சொல்லியிருப்பாங்க? நீனே மறுதளித்தவன்,
நீ என்ன என்னைய பார்த்து கொலையாளின்னு சொல்ற? ஏன்னா பேதுருடைய பிரசங்கத்துல, ஆரம்ப கட்ட பிரசங்கத்துல அவர் எதை முன்குறித்து பேசுவார்னா, நீங்கள் சிலுவையில் கொன்ற இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். அவர் இப்படியே தான் சொல்லுவார், நீங்கள் சிலுவையில் கொன்ற இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்ற இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். இப்படியே அவர் பிரசங்க ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. இப்ப இந்த ஆரம்ப கட்ட பிரசங்கத்தை கேட்கிறவனுக்கு என்ன வந்திருக்கும்? நீயே மறுதலித்து போனவன் தான், நீயே சபித்தவன் தான், நீயே சத்தியம் பண்ணவன் தான், நீ என்ன இன்னைக்கு வசனம் பேசுற? ஆனா பேதுரு அந்த அவமானத்தை என்ன பண்ணல? பெருசாவே எடுத்துக்கல. ஏன்னா ஸ்தோத்திரம், ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தில் 34, 35 வசனத்தை ஒரு வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 33ல இருந்தே வசனத்தை வாசிங்க கீழே. அதை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின் குடிமதிப்பின் நாட்களிலேயே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். ஸ்தோத்திரம். இங்கே கமாலியேல் என்பவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சீஷர்களை கொலை செய்யும்படி மூர்க்கமடைந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த கடைசி வாசி, இந்த 3 வசனத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்க. இதற்கு முன்பாக ஒருவன் எழும்பினான், அவனை பின்பற்ற 400 பேரும் அவமாய் போனார்கள். அதற்கு பின்பாக ஒருவன் எழும்பினான், அவனும் அப்படியே போனான், அவனை பின்பற்றினவரும் அப்படியே போனார்கள். ஒருவேளை இதுவும் அப்படியே இருந்தால் அது அப்படியே போகட்டும், இல்லை என்றால் நீங்கள் விட்டு விடுங்கள். இப்ப பேதுருடைய பிரசங்கத்தை பார்த்து எல்லாரும் சொல்ற வார்த்தை, இப்ப ஏன் கமாலியேல் சொல்லியிருப்பான்னு நான் யோசிக்கிறேன் என்றால், கமாலியேலும் கேட்டிருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு நியாயஸ்தரா இருக்கிறபடினால் இவரும் அங்க இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கும் பொழுது இருந்திருக்கலாம். அப்ப அங்கு பேதுருவின் சம்பவத்தை அவர் கேட்டிருக்கலாம். இப்ப அவர் சொல்றாரு, இவனே மறுதளித்தவன், இவன் பிரசங்கிக்கிறதெல்லாம் நீ ஏப்பா மனசுல போட்டு குழப்பிக்கிற, அவனே இன்னும் ஒரு வாரத்துல என்ன பண்ணிடுவான், இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சு போயிருவான், நீ அவனை விட்டுரு. ஆனா பேதுரு இப்படிப்பட்ட எந்த ஒரு வார்த்தையையும் தன் காதில் வாங்காமல் தன்னுடைய அந்த பழைய வாழ்க்கையை சகித்து கொண்டு புதிய வாழ்க்கையை அவர் வாழ தொடங்கினார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சகிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சகிப்பு எது தெரியுமா? நம்முடைய பழைய வாழ்க்கை. நம்முடைய பழைய வாழ்க்கையை நமக்கு முன்பாக பேசும் பொழுது சகித்து கொண்டு இயேசுவுக்காக தொடர்ந்து வாழணும். நான் ஊழியக்காரனாக மாறினதுக்கு பிற்பாடு என்னோடு சேர்ந்த நண்பர்கள், என்னைய பத்தி நல்லா தெரிஞ்ச நண்பர்களாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் என்னைய இப்பவும் சில நண்பர்கள் பேசுறப்ப என்னைய பார்த்து கேட்கிறப்ப, நீயா பாஸ்டா பண்ணுவாங்க. சில பேர் நீ எல்லாம் பாஸ்டான்னு கேட்பாங்க. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நாம் சகித்து கொள்ள வேண்டிய காரியம் நம்முடைய பின்னான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொல்றார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கை, இந்த அவமானத்தை எல்லாம் சகித்து கொண்டார் என்றால், இதற்கு அப்புறம் முன்னாக வரக்கூடிய வாழ்க்கை அது என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறபடியினால் இந்த அவமானத்தை நான் சகித்துக் கொள்கிறேன். நம்மை பார்த்து இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழும்படி முன் வந்திருக்கிற நாம, சிலுவை தியான கூட்டத்தில் அமர்ந்து இயேசுவின் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம, வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம, நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வேணும். நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு சிலுவையில் அந்த
அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கொண்டது போல நானும் என் வாழ்க்கையில் அவமானத்தை நினைக்க கூடாது ஆண்டவரே. நான் ஒரு சிலுவையை, அந்த சிலுவை மரணத்தை நான் ஒரு பெரிய மரணமா நினைக்க கூடாதுப்பா. நான் தொடர்ந்து ஓடணும், நான் தொடர்ந்து விசுவாசம் உள்ள வாழ்க்கையை வாழணும். எனக்கு அதுக்கு உதவி செய்யும், அதுக்கு எனக்கு உதவி செய்யும். பெரிய வாழ்க்கையெல்லாம் இல்லை, பெரிய பெரிய வாழ்க்கையெல்லாம் இல்லை, சகித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன அன்பு? இயேசுவின் மீது நாம் வைக்கிற அன்பு சகலத்தையும் சகிக்க வைக்கும். யாரு செஞ்சாலும் சரி, அது உறவுகளா இருக்கலாம், இரத்த பந்தங்களா இருக்கலாம், நெருக்கமானவர்களா இருக்கலாம், யார் எதை செய்தாலும், நமக்கு செய்தாலும் நாம் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்து மன்னிச்சு மனம் திரும்பி வாழ்ற அந்த சகிப்புத்தன்மை உள்ள வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை நமக்கு வேணும். சகிக்கிற வாழ்க்கை, நமக்கு சகித்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வேண்டும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சகிப்புத்தன்மை எதுல கற்றுக் கொடுக்கிறார்? சிலுவையில் வைத்து கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை போல ஒரு பிரசங்கத்துல ஒரு திரளான கூட்டத்தை அமைத்து வைத்து நான் சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள்னு சொல்லியிருந்தா அந்த பிரசங்கத்தை 100 எத்தனை பேர் கேட்டிருப்பான்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா சிலுவையில் அவர் சகிப்பை காண்பித்ததால இன்றைக்கும் அந்த சகிப்புத்தன்மையை நாம் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த அவமானத்தை அவர் சகித்து கொண்டதை இன்றைக்கு நாம் பிரசங்கிக்க காரணம், அதை அவர் செய்த இடம் அப்படிப்பட்டது. சிலுவையில் வைத்து கற்றுக் கொடுக்கிறார். அவமானத்தை அவர் சிலுவையில் சகித்தார். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ விடவா நம்ம பெரிய பெரிய லெஜண்ட், பெரிய பெரிய பரிசுத்தவான்களா? ஒருவரை மன்னிப்பதற்கும், நமக்கு செய்த அக்கிரமத்தை, நமக்கு செய்த அநியாயத்தை, நமக்கு செய்த துரோகங்களை நாம் மன்னித்து அன்பை காண்பிப்போம். கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய அன்பை இல்லை, கிறிஸ்துவின் அன்பை. அநேகர் மன்னிச்சு அன்பை காட்டினா மன்னிச்சுட்டு இவங்க பாசமெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஊறி நனைஞ்சு காஞ்சி திரும்ப வத்தலும் தொத்தலுமா நிற்பாங்க. அந்த தொத்தல் கிடையாது. மன்னிக்கணும், கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கணும், அவ்வளவுதான். நான் அல்ல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையின் சாஸ்திரம் என்ன? நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறான் என்று சொல்கிறான். நான் மன்னிக்கல, கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல நான் உன்னை மன்னிக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பை உனக்கு நான் காண்பிக்கிறேன். இதுவே சிலுவையில் நம்ம கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது காரியம். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்த இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வர இருக்கிற எல்லா விதமான அவமானங்களையும் நாங்கள் சகித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா அவமானங்களையும் சகித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எனக்கு அநியாயம் செய்தவர்களையும் எனக்கு துரோகம் செய்தவர்களையும் நான் பொறுத்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் என் மாமிசம் வெளிவராதபடி எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சகல அதிகாரங்கள் இருந்தும் அடக்கி கொண்டு சிலுவையில் சகித்தீரே, அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை விட்டு கொடுக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த 2ஆம் நாள் ஜெபத்திலையும் எங்களை முற்றிலுமாய் விட்டு கொடுக்கிறோம். அவமானத்தை எண்ணாமல் நாங்கள் சகித்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவுக்காய் வாழ, என்னுடைய பழைய காரியங்களை நினைத்து நான் புலம்பாதபடி, யூதாசை போல என்னை பார்த்து விட்டார்கள், நான் அவமானப்படுத்தப்பட்டேன், நான் காட்டி கொடுக்கப்பட்டவன், நான் காட்டி கொடுத்தவன் என்று சொல்லி வாழாதபடிக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு நேராக கீழ்ப்படுத்தி உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பேதுருவை போல எதையும் பெரிதாய் எடுத்துக்கொள்ளாமல் நான் செய்த தவறை கிறிஸ்துவனிடத்தில் மனம் கசந்து அழுதுவிட்டு உமக்காய் தொடர்ந்து ஓட, அப்படி ஓடுகிற காலகட்டத்தில் என் பழைய வாழ்க்கையை பேசுகிறவர்களுக்கு முன்பாக சிரித்த முகத்தோடு சகித்து கொண்டு தொடர்ந்து கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்க எங்கள் யாவருக்கும் கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.